நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஒரே இரவில் அடுத்தடுத்து 6 கடைகளின் பூட்டை உடைத்து மெகா கொள்ளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வியாபாரிகளின் உறக்கத்தை கெடுத்து அச்சுறுத்தும் கொள்ளையன் போலீசில் பிடிபடுவாரா? மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் கடை ஷட்டரை உடைத்து களவாடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள்தான் இது. நினைத்ததை விட குறைந்த பணம் கிடைத்ததால் அடுத்தடுத்து 6 கடைகளின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டியுள்ளார். வியாபாரிகளின் நீண்ட நாள் உழைப்பை ஒரே இரவில் சுரண்டிச் சென்ற திருட்டு சுள்ளான் யார்? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலை ஏரியா பைபாஸ் சாலை ஓரம் அமைந்தது இந்த பகுதி. சம்பவத்தன்று இப்பகுதியில் இயங்கும் கடைகளில் இரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு வியாபாரிகள் கடையை பூட்டிச் சென்றனர். மறுநாள் வழக்கம் போல கடையை திறக்க வந்தபோது ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டு கடை திறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த கடைக்காரர்கள் கடை ஊழியர்களுக்கு போன் செய்து தகவல் அளித்து உடனே வரவழைத்துள்ளார். பின்னர் கடையின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டியது யார், நடந்தது என்ன என ஆய்வு செய்து கொண்டிருக்க இதே வரிசையில் உள்ள மளிகை கடை, தேநீர், சலூன் மற்றும் மருந்து கடைகளின் பூட்டு உடைக்கப்பட்டு மெகா கொள்ளை அரங்கேறியிருப்பது தெரிய வந்தது. அதில் ஒரு கடையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் சத்தமில்லாமல் கல்லா சீட்டில் உட்கார்ந்து சாவகாசமாக திருடிய மர்ம நபரின் காட்சிகள் பதிவாகியிருந்தன. கையில் கிளவுஸ், இரும்பு ராட் உள்ளிட்டவற்றுடன் திட்டமிட்டு திருட்டில் இறங்கியவர் ஒரு கடையில் திருடி முடித்ததும் இன்னொரு கடை, அங்கு முடிந்ததும் அடுத்த கடை, அங்கு முடிந்ததும் மற்றொரு கடை என கிட்டத்தட்ட 6 கடைகளில் அபே செய்துள்ளார். இதில் லட்சக்கணக்கில் ரொக்கம், செல்போன் மற்றும் ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை திருடு போனதாக தெரிகிறது. ஒரே இரவில் அடுத்தடுத்த 6 கடைகளில் அரங்கேறிய திருட்டு தொடர்பாக வியாபாரிகள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். சிசிடிவியில் பதிவான மர்ம நபரை இதே பகுதி மக்கள் சிலர் 2 நாட்களாக பகலில் பார்த்ததாக தகவல் அளித்துள்ளனர். இதனால் பகலில் நோட்டமிட்டு இரவில் கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. வியாபாரிகள் கடையை அடைக்கும் நேரம், சாலைவாசிகள் உறங்காத இடம் என பக்காவாக பிளான் போட்டு திருட்டில் ஈடுபட்டுள்ளார். தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் வியாபாரிகளை அலறவிட்ட கொள்ளையன் போலீசில் பிடிபட்டால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்து தெரிய வரும்.